பாலைவன காட்டுல லக்கி குக்கு அப்படிங்கிற ரெண்டு சகோதரிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட அப்பா அம்மா போன வருஷம் பெஞ்ச அடைமழையில புயல்ல அடிபட்டு இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இல்லாத அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த காட்டுல கிடைக்கிற காய்ந்த விறகு கட்டைகளை சேகரிச்சு அத அக்கம் பக்கம் காட்டுல வித்து அதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு நாள் லக்கியும் குக்குவும் அங்க இருக்கிற ஒரு மரத்துல விறகு கட்டைகளை சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நாம போய் பக்கத்துல இருக்கிற நதிக்கரையில தண்ணி குடிச்சிட்டு வரலாமா? எனக்கு கூட ரொம்ப பசியா இருக்கு. ஆனா நாம இன்னும் கொஞ்சம் விறகுகளை சேகரிக்கணும். சரி வா, நாம இப்போதைக்கு நதிக்கரைக்கு போய் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு வரலாம். அப்படின்னு சொன்னா. பிறகு ரெண்டு குழந்தைங்களும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற நதிக்கரைக்கு போய் அங்க இருக்கிற தண்ணிய குடிச்சாங்க. அவங்க தண்ணீரை குடிக்கும்போது அந்த நதியில ஒரு புத்தகம் ஒண்ணு மிதந்து வர்றத பார்த்தாங்க. அக்கா, அங்க பாருங்களேன், ஒரு புத்தகம் மிதந்து வருது. அது பார்க்க ரொம்ப பளபளப்பா இருக்கு. அப்படின்னு சொன்ன லக்கி பிறகு அந்த புத்தகத்தை எடுத்தா. அந்த புத்தகம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பளபளப்பா அழகா இருந்தது. அதனால குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க விறகு கட்டைகளை சேகரிச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்க சேகரிச்சு வச்சிருந்த விறகு கட்டைகள் அந்த இடத்துல இல்ல. இதனால குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. என்ன குக்கு, இங்கதானே நம்ம விறகுகளை வச்சுட்டு போயிருந்தோம். ஆனா இப்ப அந்த விறகு கட்டைகளை காணோம். அட கடவுளே, இப்போ விறகு கட்டைகள் இல்லைன்னா நாம இன்னைக்கு எப்படி சாப்பிட முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு என்னமோ இது அந்த கோரி அத்தையோட வேலையா இருக்கும்னு தான் தோணுது. அவங்கதான் நாம தண்ணி குடிக்க போகும்போது நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. கண்டிப்பா அவங்க தாங்க இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் நாம சேகரிச்சு வச்சிருக்க விறகுகளை திருடிடுறாங்க. கொஞ்சம் கூட அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களாச்சேன்னு நம்மள நினைச்சு இறக்கப்பட மாட்டாங்க. அதுக்கு மாறா நம்மளோட பொருட்களை இப்படி திருடிட்டு போறாங்க. அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதபடியே பேசிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பேசுறத கேட்டு அவங்க மேல பரிதாபப்பட்ட அந்த மந்திர புத்தகம் உடனே அதோட மாயாஜால சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய விறகு கட்டைய அந்த இடத்துல வர வச்சுது. அந்த விறகு கட்டைகளை பார்த்து குழந்தைங்க ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. என்ன குக்கு, திடீர்னு இந்த இடத்துல விறகு கட்டை வந்திருக்கு? ஆமாக்கா, எனக்கு என்னமோ இது இந்த புத்தகத்தால வந்திருக்கும்னு தோணுது. பாருங்க, அந்த புத்தகம் எவ்வளவு மினுமினுப்பா இருக்குன்னு. ஆமா குக்கு, நீ சொல்றது நிஜம்தான். உண்மையாலுமே இது ஒரு மந்திர புத்தகம். சரி வா, நாம இருட்டுறதுக்குள்ள இந்த விறகு கட்டைகளை பக்கத்து காட்டுல வியாபாரம் பண்ணலாம். அப்பதான் நாம இன்னைக்கு சாப்பிட முடியும். அப்படின்னு சொல்லி யோசிச்சு குழந்தைங்க ரெண்டு பேரும் விறகு கட்டையை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு சாயங்கால பொழுதும் வந்தது. குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த மந்திர புத்தகத்தை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மந்திர புத்தகமே எங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை எங்களுக்கு கொடு. அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே குழந்தைங்க கேட்ட அடுத்த நொடியே அந்த மந்திர புத்தகமும் குழந்தைங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை கொடுத்தது. உடனே பசியோட இருந்த அந்த குழந்தைங்க அந்த உணவை ருசிச்சு சாப்பிட்டாங்க. இப்போ மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. குழந்தைங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல விறகு வெட்டுற இடத்துக்கு அந்த மந்திர புத்தகத்தை எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு குழந்தைங்க விறகுகளை வெட்டாம அந்த மந்திர புத்தகத்துக்கிட்ட விறகுகளை தர சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த மந்திர புத்தகமும் குழந்தைங்களுக்கு தேவையான விறகு கட்டைகளை கொடுத்தது. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்த ஒரு மரத்துல இருந்த கோரிக்காகவும் பார்த்துட்டு இருந்தா. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த குழந்தைங்க கிட்ட ஒரு மந்திர புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு தேவையான எல்லாத்தையும் அது கொடுக்கும். எப்படியாச்சும் இந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நாம திருடிடணும்.
அப்படின்னு யோசிச்ச கௌரி பிறகு குழந்தைங்க தண்ணி குடிக்க போன அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த மந்திர புத்தகத்தை எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு வந்தா. என்ன கோரி, புதுசா ஏதோ புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? காலு, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண புத்தகம் இல்ல. இது ஒரு மந்திர புத்தகம். மீனுவோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இத வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாம நான் இத திருடிட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற கோரி? அப்படின்னா இந்த புத்தகம் நாம கேக்குற எல்லாத்தையும் கொடுக்குமா? ஆமா காலு, கண்டிப்பா இது நாம கேக்குறத கொடுக்கும். அப்படின்னு சொன்ன கௌரி பிறகு அந்த மந்திர புத்தகத்துக்கிட்ட மந்திர புத்தகமே, எனக்கு ஒரு நெக்லஸ நீ கொடு. அப்படின்னு கேட்டா. உடனே அந்த மந்திர புத்தகமும் அவ கேட்ட மாதிரியே ஒரு தங்க நெக்லஸ கொடுத்தது. இத பார்த்து கோரியும் காலுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஐ காலு, பாத்தீங்களா? தங்க நெக்லஸ், தங்க நெக்லஸ். ஏய் புத்தகமே, எனக்கு இன்னும் கொஞ்சம் மந்திர ஏய் புத்தகமே, எனக்கு இன்னும் கொஞ்சம் தங்க நெக்லஸ கொடு. அப்படின்னு சொல்லி கேட்டா. பிறகு மந்திர புத்தகம் மறுபடியும் தங்க நெக்லஸ கொடுத்துச்சு. ஆனா பேராசைப்பட்ட கோரி திரும்ப திரும்ப அந்த மந்திர புத்தகத்துக்கிட்ட நெக்லஸ வர வச்சு கேட்டா. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல கோபமான அந்த மந்திர புத்தகம் தான் வர வச்ச எல்லா நெக்லஸையும் மறைய வச்சது. என்னாச்சு காலு? இந்த புத்தகத்துல இருந்து வந்த நெக்லஸ் எல்லாமும் இப்படி ஒண்ணு ஒண்ணா மறைஞ்சு போகுது. அதான் கோரி, எனக்கும் தெரியல. ஏய் மந்திர புத்தகமே, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி கொடுத்த எல்லா நெக்லஸையும் மறைய வைக்கிற? அப்படின்னு சொல்லி கோரி ரொம்ப கோபமா அந்த மந்திர புத்தகத்தை அடிச்சா. உடனே அந்த மந்திர புத்தகம் பேச ஆரம்பிச்சது. ஏன் காகமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அடிப்ப? சரி பாவம், ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறியேன்னு ஒரு தங்க நெக்லஸ வர வச்ச. ஆனா அதோட உன்னோட பேராசை நிக்கல. மறுபடியும் மறுபடியும் நிறைய நெக்லஸ கேட்டேன். அதனாலதான் உன்னோட பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு இந்த நெக்லஸ நான் மறைய வச்சேன். இனிமே நீ எது கேட்டாலும் உனக்கு கிடையாது. மந்திர புத்தகமே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஏதோ ஒரு ஆர்வத்துல இப்படி கேட்டுட்டேன். இனிமே நான் எந்த பேராசையும் படமாட்டேன். தயவு செஞ்சு இந்த தடவை நான் கேக்குறத மட்டும் எனக்கு கொடு. அப்படின்னு சொல்லி கோரி அதுகிட்ட கெஞ்சி கேட்டா. பிறகு மந்திர புத்தகமே, எனக்கு ஒரே ஒரு சின்ன மாளிகையும் ஒரு சின்ன காரும் ஒரு 50-60 சவரன் தங்கத்தை மட்டும் கொடு. இதுக்கு மேல நீ எதையுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். கோரி கேட்டதை நினைச்சு கடுப்பான அந்த மந்திர புத்தகம் உடனே ஒரு குச்சிய வர வச்சுது. பிறகு கோரிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுது. அடி தாங்க முடியாம வீட்ல இருந்து ரொம்ப வேகமா வெளியேறினாங்க. ஆனாலும் அந்த மந்திர புத்தகம் அவங்கள பின்தொடர்ந்து போய் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல காகங்கள் 2 பேரும் அந்த காட்டோட எல்லை பகுதி வரைக்கும் ஓடுனாங்க. பிறகு மந்திர புத்தகம் மறுபடியும் அந்த குழந்தைங்களோட வீட்டுக்கு வந்து அவங்க கூடவே இருந்தது. இப்போ அந்த மந்திர புத்தகத்தை வச்சு குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வர வச்சுக்கிட்டாங்க. மீனு மாதிரியே தான் நானும் என்னோட வேலைய தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்கிற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காட்டுல ராமு அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு சொந்தமா ஒரு பெரிய பூந்தோட்டம் இருந்தது. அதுல நிறைய வண்ண வண்ண மலர்களை கொடுக்கிற பூச்செடிகளை அவன் வளர்த்துட்டு வந்தான். அந்த செடிகள்ல ரொம்ப வருஷமா ஒரு செடியில எந்த முன்னேற்றமுமே இல்லாம ரொம்ப குட்டி செடியாவே இருந்தது. ராணி, இந்த செடிய முதல்ல வெட்டி எறிஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு ரோஜா செடிய வாங்கி வைக்கணும். வச்சு 2 வருஷம் ஆக போகுது. ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன மொட்டு கூட அது வைக்கல. ஏங்க, எதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாமே. நீங்க எதுக்கும் கடையில கேட்டு நல்ல உரமா வாங்கிட்டு வந்து வைங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு நாள் நமக்கு ஏதாச்சும் ஒரு மலர் கிடைக்கும். அட ஏன் ராணி நீ வேற? நானும் இதே மாதிரி நினைச்சுதான் ஒரு வருஷமா இதுக்கு மாசம் மாசம் புது புது உரத்தை வைக்கிறேன். ஆனாலும் இந்த செடி கிட்ட எந்த ஒரு மாற்றமுமே எனக்கு தெரியல. நாளைக்கு இந்த செடியை வெட்டி எறியணும். அப்பதான் எனக்கு நிம்மதி வரும்.
அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி அங்கிருந்து தான் மனைவி கூட வீட்டுக்கு போனா. விவசாயி பேசிட்டு போனதை நினைச்சு அந்த சின்ன செடி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. விவசாயி நேரா அவனோட தோட்டத்துக்கு வந்து அவன் எடுத்துட்டு வந்த கோடாரிய வச்சு அந்த சின்ன செடிய வேரோட வெட்டி பக்கத்துல இருக்கிற நதிக்கரையில கொண்டு வீசினா. விவசாயி தன்னை வேரோட வெட்டி எரிஞ்சதை நினைச்சு அந்த சின்ன செடி பாவமா அழுதுட்டு இருந்தது. அந்த நேரம்னு பார்த்து அந்த காட்டுல வாழ்ற பறவைங்களான கோரியும் மீனுவும் நதிக்கரைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தாங்க. கோரி, அங்க பாரு, ஒரு சின்ன செடி தன்னோட உயிருக்கு போராடிட்டு இருக்கு. யாரோ அதை வேரோட பிடுங்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. வா, நாம போய் அந்த செடிக்கு உதவி பண்ணலாம். அட, என்ன மீனு, உனக்கு வேற வேலையே இல்லையா? வந்தமா தண்ணி எடுத்தமான்னு போகணும். நீ என்னடானா போற வர செடிக்கெல்லாம் என்ன உதவி பண்ண சொல்ற? அதுவும் இல்லாம அந்த செடிய பாரு, யாருக்காச்சும் பிரயோஜனப்படுற மாதிரியா இருக்கு? யாரோ அது எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு சொல்லிதான் வேரோட பிடுங்கிட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. நீ என்னடானா அதுக்கு உதவி செய்வோம் வாங்கன்னு கூப்பிடுற. என்னால எல்லாம் முடியாது. எனக்கு வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்கு. நீ வேணும்னா உன்னோட கருணை உள்ளதை வச்சு அதுக்கு உதவி பண்ணு. நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொன்ன கோரி பிறகு தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா வீட்டை நோக்கி பறந்து போனா. மீனுவுக்கும் சின்ன செடிய பார்த்ததும் மனசுக்குள்ள ரொம்பவே கவலையா இருந்தது. ச்சே, இந்த கோரி எப்பவுமே இப்படிதான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற பழக்கமே அவளுக்கு கிடையாது. ஆனா நாமளும் அப்படி இருக்க கூடாது. பாவம், அந்த சின்ன செடி ரொம்பவே வாடி போய் இருக்கு. கண்டிப்பா எங்கேயே போட்டுட்டு போனோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிக்கிற வெயிலுக்கு இது இறந்து போயிடும். செடியே, கண்டிப்பா நான் உன்னை சாக விட மாட்டேன். எப்படியாச்சும் உன்னை நான் உயிர் பிழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனக்குருவி தான் எடுத்துட்டு வந்த தண்ணி பானை கூடவே அந்த செடியையும் தூக்கிட்டு தன்னோட வீடை நோக்கி பறந்து போனா. அந்த சின்ன செடிய தன்னோட தோட்டத்துல நட்டு வச்சா. பிறகு அவ எடுத்துட்டு வந்த தண்ணிய அந்த சின்ன செடிக்கு ஊத்துனா. உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த சின்ன செடிக்கு மீன் ஊத்துன தண்ணியால இப்போ கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருந்தது. பிறகு மீனுக்குருவி தினமும் அந்த செடிக்கு தேவையான தண்ணியையும் உரத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனுக்குருவி அவளோட செடிய வந்து பார்த்தா. ஆனா அந்த செடியும் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. அதுல இருந்த நிறைய இலைகள் கொட்டி போய் இப்போ வெறும் செடி மட்டும்தான் இருந்தது. இத பார்த்த மீனும் ரொம்பவே கவலைப்பட்டா. அச்சோ, இந்த செடிய நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இது என்னடானா இப்ப எல்லா இலைகளையும் உதிர்த்துட்டு மொட்டை மரமா நிக்குது. எனக்கு இத பாக்குறப்போ ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. அந்த நேரம்னு பார்த்து கபூதர் அவளோட வீட்டுக்கு வந்தது. என்னாச்சு மீனு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னப்பா, என்ன நடந்தது? கபூதரண்ணா, இந்த செடிய நான் நதிக்கரை ஓரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன். பாவம், ரொம்பவே குட்டி செடியா இருந்தது. இத்தனை நாள் இது நல்லாதான் இருந்தது. தினமும் இதுக்கு தேவையான தண்ணியையும் உரத்தையும் நான் கொடுத்தேன். இப்ப என்னடானா திடீர்னு இதுல இருக்க மொத்த இலைகளும் கொட்டிருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அச்சோ மீனு, இதுக்கா நீ கவலைப்படுற? இது இலையுதிர் காலம். இந்த நேரத்துல எல்லா செடிகள்லயும் இப்படிதான் இலை கொட்டி போகும். மறுபடியும் புதுசா துளிர் விட்டு புது இலைகள் வளர ஆரம்பிக்கும். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத மீனு. அப்படின்னு கபூதர் சொன்னது. இத கேட்ட மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மீனுக்குருவி மறுபடியும் வழக்கம் போல செடிக்கு தேவையான தண்ணீரையும் உரத்தையும் கொடுத்தா. ஒரு நாள் காலையில மீனு தூங்கி எழுந்து வந்து அவளோட செடிய பார்த்தா. இப்போ செடியில நிறைய வண்ண வண்ண மலர்கள் பூத்திருந்தது. இத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. வழக்கம் போல மீனுக்குருவி அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து அந்த சின்ன செடி மீனு கிட்ட பேச ஆரம்பிச்சுது. இத்தனை வருஷமா என்ன வளர்த்துட்டு வந்த என் முதலாளிக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அவரே நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன்னு நினைச்சாரு. அப்படி இருக்கும்போது எங்கேயோ இருந்த ஒரு சின்ன பறவனி என்ன ஒரு நதிக்கரையில பார்த்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி உன்னோட நம்பிக்கையால என்னை எடுத்துட்டு வந்து நட்டு வச்ச. கண்டிப்பா குருவியே, உன்னோட நம்பிக்கை மட்டும்தான் இப்போ நான் மலர்களை கொடுக்கறதுக்கு காரணம். என்ன வளர்த்த என் முதலாளியே என்னை பார்த்து அப்படி சொன்னதும்
நானும் நாம எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு நாள் தவறாம தண்ணி ஊத்தி உரம் கொடுத்து என்ன பாத்துக்கிட்ட. உன்னோட நம்பிக்கையால தான் இன்னைக்கு நானும் எல்லாரையும் மாதிரி நிறைய மலர்களை கொடுக்கறேன். இப்பதான் நீ நல்லா இருக்கீல்ல, பழசெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத சின்ன செடியே. இங்க பாரு, நாம கடவுளால படைக்கப்பட்டிருக்கோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல யாருக்கோ உதவியா இருக்க போறோம்னு தான் அர்த்தம். பிரயோஜனம் இல்லாததுன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நல்ல காத்து கொடுக்கிற செடி நீ நீ எப்படி யாருக்கும் பயன்படாம இருப்ப அப்படின்னு சொல்லி செடிக்கு ஆறுதல் சொன்னுச்சு. இது கேட்டு அந்த சின்ன செடியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. பிறகு அந்த சின்ன செடி மீனுவுக்கு ஒரு அழகான தங்க மலரை கொடுத்தது. மீனு, இது உன்னோட நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசு. அன்னைக்கு மட்டும் என்னோட முதலாளி என் மேல நம்பிக்கை வச்சு என்ன வெட்டி வீசாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பரிசு அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவரு எனக்காக பொறுமை காக்கவும் இல்ல, என் மேல நம்பிக்கை வைக்கவும் இல்ல. உன்னோட நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் இது என் மூலமா கிடைக்கிற ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்லி அந்த தங்க மலரை கொடுத்தது. தங்க மலரை வாங்கின மீனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அன்னையிலிருந்து மீனுவும் அந்த சின்ன செடியும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா அந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில வர விவசாயி மாதிரியே நம்மள நிறைய பேரு நம்மளோட அவசர புத்தியால கிடைக்க வேண்டிய பெரிய லாபத்தையோ பொருளையோ இழந்துடுறோம். அப்படி இல்லாம இந்த மீனுக்குருவி மாதிரி பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் நம்ம செயலை தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பா இன்னைக்கு குருவிக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு பெரிய பரிசு நமக்காகவும் கடவுள் கொடுக்க காத்துட்டு இருக்காரு. மீனு மாதிரியே தான் நானும் என்னோட வேலைய தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்கிற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.